நம்ம அபி இப்போ யார் சொல்றதையும் கேட்கிற மாரி நிலைமையிலேயே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம அதாவது மது இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ லவ் பண்ணுது. ராகவ் மதுவ லவ் பண்ணுது. இதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மது வந்து இங்க வரும்போது அவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து கலைஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. என் டாக்டர் கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. எங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. இது எல்லாமே இந்த இவங்க சுந்தரியாலையும் அதே மாதிரி அந்த கிருஷ்ணாவாலையும் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் நம்ம அபியும் அது எல்லாத்தையுமே முழுசா நம்பி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பேசுறாங்க. பாட்டி இருந்துட்டு அடிச்சு கூட பேசுறாங்க. ஆனாலும் அபி அதை கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிருக்க தானே போறேன். அப்புறம் இதுல என்ன இருக்கு? நான் வந்து இப்போ ராகவ விட்டு பிரியது உங்க எல்லாருக்குமே வந்து வருத்தமா இருக்கலாம். ஆனா போக போக வந்து உங்க எல்லாருக்குமே நான் செஞ்சது தான் தர்மம்னு சொல்லிட்டு வந்து புரியும் அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாட்டிக்கும் வந்து இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பாட்டியும் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா அபி கேட்கிற மாதிரியே இல்ல. அபி கிட்ட வந்து யார் சொன்னாலும் ராகவே வந்து எனக்கு மது முக்கியம் கிடையாது. நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே கூட அப்போ அன்னைக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தை வச்சு வந்து ஆஃப் பண்றாங்க. அது நடக்கவே கிடையாது. பட் இருந்தாலும் நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இது எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நான் அதாவது அபி இருந்துட்டு பாட்டி கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரியும் பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அதாவது மதுவை வந்து ராகவ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.